ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 50 days லைவ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 22 ஆகிடுச்சு. டே 22 அன்றைக்கி என்னோடய வெயிட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 79.100. நேற்று வந்து நம்ம நிறைய சீட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்த வெயிட் லாஸ் தான் இது. கொஞ்சம் வெயிட் ஏறி இருக்குது, நம்ம குறைக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, காலையில் நான் எடுத்துக்க வேண்டிய சுடு தண்ணீரில் தேன் கலந்து எடுத்துக்கிறேன். ஹஸ்பண்ட் வீட்டில் நிற்கிறனால அவங்களுக்கும் சேர்த்தே போட்டு கொடுக்குறேன். இப்போதைக்கு காலையில் வந்து டீ நானும் ஹஸ்பண்டும் எடுத்துக்கிறது கிடையாது. வீட்டில் இருக்கிற அன்றைக்கி காலையிலையும் சாயங்காலம் 2 நேரமும் டீ எடுத்துக்கிறது கிடையாது. சுடு தண்ணீரில் தேன் கலந்து தான் எடுத்துகிட்ருக்கேன். தண்ணியை வந்து காய்ச்ச வச்சுட்டேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த கேப்பில் நமக்கு தேவையான அளவுக்கு தேன் எடுத்துக்கிறேன். சுத்தமான தேன் நமக்கு வீட்டிலே கிடைக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. கலப்படம் இல்லாத தேன் அப்படிங்கிறனால தைரியமாக எடுத்துக்கலாம். கலப்படம் இருக்கிற தேனைனா முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுறது நல்லது, எடுத்துக்க வேண்டாம். இது மட்டும் குடித்தா வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாதுங்க. இது கூட ஒரு டயட் இருக்கணும், அப்போ தான் வெயிட் லாஸ் ஆகும். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இதை வந்து இது கூட நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டீ ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு வகையான டீ மாதிரி தான். இது குடிக்கிறப்போ டீ காஃபி குடிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே இருக்க மாட்டேங்குது. அது வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது இப்போதைக்கு. இது கூட லெமன் ஜூஸும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்ருக்கேன். லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். நிறைய ஒர்க் இருக்கனால என்னால் ப்ராப்பராக வீடியோ ஷூட் பண்ண முடியலை. இன்னொன்று என்னோடய கேமரா ரிப்பேர் ஆகிடுச்சு. நான் இப்போதைக்கு மொபைலில் தான் எடுத்துகிட்ருக்கேன். என்னமோ வீடியோ ஒரு குவாலிட்டி இல்லாத இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிக்கிறேன். வெறும் வயிற்றில் தண்ணி எடுத்துகிட்டு அடுத்ததாக இது குடிச்சிக்கிறேன். காலை உணவுக்கு பப்பாயா எடுத்திருந்தேன். மதிய உணவுக்கு சிக்கன் கூட வந்து 2 முட்டையும் வேக வச்சு எடுத்திருந்தேன். இதுதான் மதிய உணவு. எனக்கு சில நேரம் சிக்கன் கொஞ்சம் அதிகமாக எடுத்தேன்னா எனக்கு மறுநாள் வெயிட் லாஸ் ஆகாது. அதனால் நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிறேன். இது கூட நிறைய வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கணும். பட் எனக்கு வேண்டான்னு தோணுச்சு, அதனால் எடுத்துக்கலை. சாயங்காலம் ஒரு சின்ன கப்பு காஃபி எடுத்திருந்தேன். இந்த காஃபி மக்கு வந்து நம்ம காஃபி ஒன்று வாங்கியிருந்தோம், அது கூட ஃப்ரீயாக கிடச்சதுலேருந்து இதில் காஃபி குடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் இதிலே காஃபி எடுத்துட்டேன். இனிப்பு போடாமல் தான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு அப்புறமா காஃபி எடுக்கிறப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம். காஃபி எடுத்தால் நாளைக்கு வெயிட் லாஸ் ஆகுமான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போதைக்கு பால் எடுத்தாலே எனக்கு வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது. நமக்கு அந்த ஏஜோட டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக தெரிய தான் செய்யுது. டின்னருக்கு மறுபடியும் சிக்கன் தான். சிக்கனை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அது கூட ஒரு முட்டை வேக வச்சு எடுத்துருந்தேன். வாக்கிங் எக்ஸசைஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. வீட்டிலே இருக்க ஒர்க் மட்டும் தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். உங்களோட டயட்டெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? வெயிட் லாஸ் ஆகுதா? சீட் பண்ணிங்களா? எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.